பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். கலந்திடுவோம் பேரவை தமிழ் நடத்தும் தகவல் களம். இன்றைய நிகழ்வின் 2252 நாள் 25/8/2026 செவ்வாய்க்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057 மடங்கள் 8. இன்றைய சிறப்பழைப்பாளர் மாண்புமிகு வேண்மாள் நன்னன் அம்மா அவர்கள். கலந்திடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சண்பன் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாறு சிகவன்கள் பிரம்மநாயகம் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். இசைப்பாளர் வழங்குக்கு செந்தமிழ் படைக்கு பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்னிற்பட நீகவசன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். குரவடி இசைப்பாளர் வழங்குக்கு தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு மழமித்திரன் அவர்களை அன்பு அழைக்கிறோம். மகிழ்மித்திரன் ஒரு குரல் சொல்லுங்க. தல்லா வெளியிலும் தக்காலும் தாழ்விழா செல்வரும் செல்வது நாடு. நன்றி. புறம் பொறும் வரலாறு செய்திகள் வழங்குகின்ற பிரம்மநாயகம் ஐயா அவர்கள். இன்றைய நிகழ்வின் குரல் வழங்குவதற்கு நண்படி அம்பையம்மாளர்களை அன்போடு அழைக்கிறோம். வரைவின் அதிகாரத்தின் இறுதி குரல், குரல் எண் 920. இருமணம் பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. பிளவுபட்ட மனத்தை உடைய பெண்களும் கள்ளும் சூதும் எனும் இவை மூன்றும் செல்வத்தால் விலக்கப்பட்டார் கொள்ளும் உறவுகளாம். இவர்கள் எக்காலத்திலும் ஏச்செல்வத்தையும் அடையவே முடியாது என்பார் திருவால் கடியப்பட்டார் என்றார்.
கல்வியை கலைமகள் என்றார் போன்றதொரு உருவகமாக திரு என்பதை திருமகள் என்பாரும் உளர். திருவால் விரும்பத்தக்க இம்மூன்றோடு உறவு கொள்ளார் எனலுமாம். இரு வேறுபட்ட மனத்தை உடையவராகிய பொது மகளிரும் கள்ளும் சூதும் ஆகிய இவை மூன்றும் நல்வாழ்வை நாடாரின் உறவுகளாம். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு என்ற குறளையும் குறளுக்கு புலவர்மார் நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள் விளக்கம் கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக நல்ல இருந்து சில பகுதிகளை வழங்குவதற்கு நன்கொடை நினைக்கிறேன். நன்றிமா குணமதி. இன்று அமரர் ஊர்தி. பிணத்தை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் ஊர்தியே அமரர் ஊர்தி எனப்படுகிறது. அமரர் அறை என்பது பிணங்களை வைத்து காக்கும் அறை. மறைந்தவர்களை அமரர் என்று குறிப்பிடுகின்றனர். மறைந்த சங்கரன் என்பதை அமரர் சங்கரன் என குறிப்பிடப்படுவதை காணலாம். செத்த ஒருவர் கொலைகாரராயினும் கொள்ளைக்காரராயினும் பிற இழிந்த தீய கயவராயினும் அவர் சைவராயின் கைலாய பதவி அடைந்தார், திருமாலடியராயின் வைகுந்த பதவி அடைந்தார் என்றும் இறைவன் திருவடி நீழலெய்தினார் என்றுதான் குறிப்பிடுகின்றனரே அன்றி நரக பதவி அடைந்தார் என எவரையும் யாரும் குறிப்பிடுவதாக தெரியவில்லை. செத்தாரை செத்தார், இறந்தார், மறைந்தார் என்பதில் என்ன குறையோ, இறந்தவரின் உடலை பிணம் என்பதில் என்ன பிழையோ தெரியவில்லை என்று புலவர் மா நன்னன் அவர்கள் நமக்கு ஒரு வினாவை எழுப்பி நமக்கு விளக்குகிறார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. வருட செய்திகளை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களே. அழைத்ததற்கு நன்றி முத்துகுணமதி. இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள். இதே நாளில் 1580ஆம் ஆண்டு ஸ்பெயின் அல்கான்ட்ரா என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் போர்த்துகலை வென்றது. 1609ஆம் ஆண்டு இத்தாலிய வானியல் அறிஞர் கலிலியோ கல்லி தனது முதலாவது தொலைநோக்கியை அறிமுகப்படுத்தினார். 1732ஆம் ஆண்டு யாழ்ப்பாண தளபதியாக போல்ட்ரோஸ் நியமிக்கப்பட்டார். 1758ஆம் ஆண்டு பிரஷ்யாவின் இரண்டாவது பிரெட்ரிக் மன்னன் சோன்ட்ரோப் என்ற இடத்தில் ரஷ்ய இராணுவத்தை தோற்கடித்தார். 1768ஆம் ஆண்டு ஜேம்ஸ் குக் தனது முதலாவது பயணத்தை தொடங்கினார். 1803ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் பனங்காமம் பெற்று மன்னன் பண்டாரவன்யன் விடத்தல் தீவை கைப்பற்ற எடுத்த முயற்சி மேஜர் வின்சென்ட் என்பவரால் முறியடிக்கப்பட்டது. 1825ஆம் ஆண்டு உருகுவே நாடு பிரேசிலிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1830ஆம் ஆண்டு பெல்ஜிய புரட்சி தொடங்கியது. 1912ஆம் ஆண்டு சீன தேசியவாதிகள் குவாமிங் கட்சி தொடங்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு போலந்துக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் ஆகஸ்ட் 13இல் தொடங்கிய போர் செப்படையினரின் தோல்வியுடன் முடிவுக்கு வந்தது. 1933ஆம் ஆண்டு சீனாவில் கிச்சுவான் மாகாணத்தில் இடம்பெற்ற பெரும் நிலநடுக்கத்தில் சற்று 9000 பேர் கொல்லப்பட்டனர். 1955ஆம் ஆண்டு கடைசி சோவியத் படைகள் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறின. 1989ஆம் ஆண்டு வேஜர் 2 விண்கலம் நெப்டியூனுக்கு அருகில் சென்றது. 1991ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திலிருந்து பெலருஸ் பிரிந்தது. 2003ஆம் ஆண்டு மும்பையில் 2 கார் வெடிகுண்டுகளில் 52 பேர் கொல்லப்பட்டனர். 2007ஆம் ஆண்டு ஹைதராபாத் நகரில் 2 வெவ்வேறு குண்டுவெடிப்புகள் நிகழ்வுகளில் 30 பேர் கொல்லப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2007ஆம் ஆண்டு கிரீஸில் இடம்பெற்ற காட்டுத்தீயினால் சற்று 53 பேர் கொல்லப்பட்டனர். இதே நாளில் 1906ஆம் ஆண்டு திருமுரு கிருபானந்த வாரியார் பிறந்தார். இதே நாளில் விண்ணில் சந்திரனில் முதல் இறங்கிய மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் 2012ஆம் ஆண்டு இதே நாளில் காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயா இசைப்பாடல் அவையம்மா இசைப்பாடல் வழங்குவதற்கு நன்றி அவையம்மா அவர்களே என்று நினைக்கிறேன். இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு
இனிமை தமிழ் மொழியமது தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை. நனியுண்டு காதல், நனியுண்டு காதல். தமிழ்நாட்டினர் யாவர்க்கும் தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லாமுது. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, தமிழ் என்று தோள் தட்டி ஆடு. நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லாமுது. நன்றிங்கம்மா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. ஐயா, நிகழ்வது இரண்டாம் பகுதி. கடந்த இடமும் பிறவை தமிழ் தகவல் களம். இன்றைய நிகழ்வின் 2252 நாள் 25/8/2026 செவ்வாய்க்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057 மடங்கள் 8. இன்றைய சிறப்படைப்பாளர் மணிமிகு மன்னன் அம்மா அவர்கள். புலவர் மன்னன் பார்வதி இனியரின் மூத்த மகள் இணையர் செம்மல் ஏ கோவிந்தன். 35 ஆண்டுகள் வங்கி பணி ஓய்வு பெற்ற பிறகு அப்பா நன்னன் அவர்களுக்கு நூல்கள் வெளியிடும் பணிகளில் துணையாக இருத்தல். அப்பா மறைந்த பிறகு நன்னன்குடி அறக்கட்டளை வழியாக அப்பா நூல்களை வெளியிடுதல். பள்ளி மாணவர்களுக்கு தமிழை தமிழாக்குவோம் தேர்வுகள் நடத்தி பரிசுகள் வழங்குதல். ஆண்டுதோறும் சிறுகதை போட்டி நடத்தி பரிசுகள் வழங்குதல். 5 உயர்திணை திருமண வாழ்வியனருக்கு போற்றியும் பரிசுகளும் வழங்குதல். நன்னன்குடி என்ற வலையொலி வாயிலாக காணொளிகள் வழங்குதல். பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு மூதறிஞர் குழுவின் துணைத் தலைவர், பாவலர் பயிற்சி பெற்றுள்ளார். இலக்கிய பகுத்தறிவு கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அம்மார்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார். அம்மாள் தங்கள் 6 மணி வரை உரையாற்றணும். அம்மா. நன்றிமா. வாழ்த்தாத நாளில்லை வையகம் மறைமலை அடிகள் மறையா திருப்பெயர். வாழ்த்தாத நாளில்லை வையகம் ஆழ்ந்து கடலில் முத்தெடுப்பார் போல் அகன்ற உலக இலக்கியம் அனைத்திலும் வீழ்ந்து பொருளுண்மை விளக்கும் ஆற்றலால் வெல்ல முடியாத நல்லாசிரியனை வாழ்த்தாத நாளில்லை வையகம். தென்னாடு சார்ந்த குமரி பெருநிலம் திரைக்கடல் மறைத்த உண்மை செய்திக்கு பொன்னேடு காட்டும் புலவர்க்கு புலவனை பொழுதெல்லாம் தமிழ் குழைத்த தலைவனை வாழ்த்தாத நாளில்லை வையகம். மறை எனப்படுவது தமிழ் நான் மறை நூல், மற்றை மறை நூல் பின்வந்த குறை நூல். முறையாய் இவைகட்கு சான்றுகள் காட்டி முழக்கம் செய்த முத்தமிழ் அறிஞனை வாழ்த்தாத நாளில்லை வையகம். இவ்வாறு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பொழுதெல்லாம் தமிழுக்கு உழைத்த மறைமலை அடிகளாரை வாழ்த்துகிறார். தமிழக வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் பலர் தோன்றி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நேர்ந்த இடுக்கண்களிலிருந்து காத்து மீட்டுள்ளனர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் தோன்றி தமிழை காத்தது போல் மறைமலை அடிகள் தோன்றி சமஸ்கிருதம் மற்றும் பிறமொழி கலப்பு என்னும் முதலை வாயில் சிக்கிய தமிழை மீட்டார். 1876 ஆண்டு பிறந்த அவர் 1950 ஆண்டில் மறைந்தார். 74 ஆண்டுகள் வாழ்ந்தார். 20ஆம் நூற்றாண்டின் முதல் 50 ஆண்டுகள் தமிழுக்கும் தமிழருக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார் மறைமலை அடிகளார். எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் தன் முயற்சியால் உயர்ந்தார். தமிழ், வடமொழி, ஆங்கிலம்
ஆகியவற்றை தக்கவரிடம் கற்று தேர்ந்தார். மேற்கண்ட மும்மொழிகளிலும் அறிஞராக திகழ்ந்தார் மறைமலை அடிகளார். நுண்மான் நுழைபுலமிக்க ஆராய்ச்சியாளராகவும் திகழ்ந்து பல புதிய உண்மைகளை தமிழ் உலகிற்கு தந்தார். சங்க நூல்களில் வடமொழி சொற்கள் மிக குறைவு. சங்க காலத்தை ஒட்டி தொடர்ந்த நூற்றாண்டுகளில் தமிழில் கலக்கப்பட்ட வடமொழி சொற்களின் தொகை நாளுக்கு நாள் மிகுந்து கொண்டே போயிற்று. அது மட்டுமல்லாது மணிப்பிரவாள நடை என்ற ஒரு நடை, அது தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து எழுதுவது. அதை பெரிய அறிஞர்கள், தமிழறிஞர்கள், புலவர்கள் போன்றோரும் அதை பயன்படுத்தினர். அந்த நடையை 70 விழுக்காட்டுக்கு மேல் தமிழில் வட சொற்கள் கலந்து எழுதப்பட்டன. அது தமிழ் மொழியின் அந்த எழில் உருவத்தையே மழுங்கடித்து விடும் என்ற நிலைக்கு அது சென்றது. இந்த நிலைமை நீடித்திருக்குமானால் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளைப் போல தமிழும் தனது பண்டைய உருமாறி சமஸ்கிருதமயமான மொழியாக இயங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. சீர்கேட்டிலிருந்து தமிழை காப்பாற்ற மறைமலை அடிகள் முனைந்தார். தூய தமிழில் எழுதவும் பேசவும் தொடங்கினார். பிறமொழி சொற்களை கலந்து தமிழில் எழுதுவதும் பேசுவதும் தமிழின் தன்மானத்துக்கே இழுக்கு என்பதை சுட்டிக்காட்டினார். அவருடைய இடைவிடாத முயற்சியினால் தனித்தமிழ் இயக்கம் அருகுபோல் வேரூன்றி ஆலமரம் போல் தழைத்தது. வடமொழியும் தமிழும் வெவ்வேறு என்பதை விளக்கி காட்டினார். சிவஞான முனிவர் வடமொழியை அறவே அகற்றிவிட்டு தமிழ் தனித்தியங்க வல்லது என்பதை ஆராய்ந்து கூறினார். டாக்டர் கார்ட்வெல் பல நூல்களை தூய தமிழில் எழுதி மேற்கண்ட அறிஞர்கள் கூறியதை நிறுவி காட்டினார் மறைமலை அடிகளார் அவர்கள். தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாடு குறித்த அவர் சொற்பொழிவுகளும் நூல்களும் நாடெங்கும் தமிழுணர்வு பெருக வழிவகுத்தன. 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழுக்கும் தமிழருக்கும் சிறந்ததொரு வழிகாட்டியாக திகழ்ந்தார் மறைமலை அடிகளார். தமிழ் நூல் ஆய்வு முறைக்கும் செந்தமிழ் உரைநடைக்கும் அவரே வழிகாட்டியாக விளங்கினார். தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய காலம், அவற்றின் பொருள் முதலியவற்றை குறித்து ஆராயும் முறை ஆங்கில நாட்டு முறையை அடியொற்றி வருவதாகும். காலம் பற்றியும் ஒப்புமை பற்றியும் ஆராயும் முறையை முதலாக தமிழ் இலக்கிய துறையில் புகுத்தியவர் மறைமலை அடிகளார் ஆவார். 29/8/1918 குலசேகரப்பட்டினத்தில் நடைபெற்ற சைவ மாநாட்டில் தமிழ் மொழி ஓர் உயர்தனி செம்மொழியாகும் என முடிவு செய்யப்பட்டது. அம்முடிவில் மறைமலை அடிகள் தனது கைச்சாத்தை இட்டார். 1921 மே திங்கள் 19ஆம் நாள் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ் அறிஞர்களை கொண்ட கூட்டத்தில் தலைமையேற்று திருவள்ளுவர் ஆண்டு குறித்து திட்டவட்டமான முடிவை எடுத்தார் மறைமலை அடிகளார் அவர்கள். இயேசுபிரான், முகமது நபி ஆகியோருக்கு முந்தியவர் திருவள்ளுவர். எனவே கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். எனவே தமிழாண்டை கிறிஸ்துவ ஆண்டிற்கு 31 ஆண்டுகள் முந்தியதாக கணக்கிட வேண்டும் என வரையறை செய்து தமிழர்களுக்கு தமிழாண்டை உருவாக்கி கொடுத்தவர் மறைமலை அடிகளே ஆவார். அதை போல திருவள்ளுவர் திருநாளை தமிழர்கள் கொண்டாடுவதற்கும் திட்டம் வகுத்து தந்தவர் அடிகளாரே ஆவர். 1937ஆம் ஆண்டில் சென்னை கடற்கரையில் இந்தி திணிப்பு எதிர்ப்பை வலியுறுத்தி நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். 1937 அக்டோபர் 4ஆம் தேதி சென்னை கோகலே மண்டபத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். 1938 ஜூன் 3ஆம் நாள் அன்று செங்கற்பட்டில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு மாநாட்டிற்கும் தலைமை தாங்கினார். மொழியின் பெருமையையும்
சிறப்பையும் பற்றி பேசினால் போதாது, மொழிக்கு ஒரு அபாயம் ஏற்படும் போது அதை எதிர்த்து போராடவும் முன்வர வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்தேன். 20ஆம் நூற்றாண்டில் முதல் 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடுகள், விழாக்கள் முதலியன யாவும் மறைமலையடிகளை தலைமையாக கொண்டே நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டில் தமிழ் இயக்கத்திற்கு சிறந்த தலைவராக அவர் திகழ்ந்தார். மறைமலை அடிகளார் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கு தூண்டுகோலாய் இருந்தவர் அவருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் அவர்கள். ஒருமுறை தந்தையும் மகளும் தங்களுடைய வீட்டின் தோட்டத்திலே உலாவிக் கொண்டு திருவருப்பாவின் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்ற பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரை பார்த்து, இதுல எல்லாமே தமிழ் சொல்லா இருக்கிறது, ஆனா தேகம் என்ற வடமொழி சொல் ஏன் உள்ளது என்று தந்தையை வினவுகிறார். அப்பொழுதுதான் அவருக்கும் அந்த எண்ணம் வருகிறது, மறைமலை அடிகளாருக்கும். பொழுது ஐயா சொல்கிறார்கள், தேகம் என்ற சொல்லுக்கு மாற்றாக யாக்கை என்ற சொல்லை நாம் பயன்படுத்தலாம், இலக்கணமும் மாறாது என்று அவர் சொல்லுகிறார். இப்படிதான் அந்த தனித்தமிழ் பற்றிய எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. அதை ஒட்டி பல சீர்திருத்தங்களை செய்ய முனைகிறார்கள். இருவரும் சேர்ந்து அவற்றையெல்லாம் ஒரு அகராதியே, வட சொல்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அகராதியே நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதுவரை ஞானசாகரம் என்ற ஒரு இதழை நடத்தி வந்தார் மறைமலை அடிகளார் அவர்கள். அந்த ஞானசாகரம் என்ற இதழுக்கு அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றுகிறார். அப்புறம் சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு சங்கம் நடத்தி வந்தார். அதற்கு பொதுநிலை கழகம் என்று மாற்றுகிறார் மறைமலை அடிகளார் அவர்கள். பிறகு புலவர் மா நன்னன் அவர்கள் மறைமலை அடிகளார் பற்றி கூறிய சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அப்பா நன்னன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் வகுப்பில் படித்து வந்தார். அப்பொழுது நாவலர், பேராசிரியர் மதியழகன், செழியன் போன்றோரும் இங்கு படித்து வந்தனர். அது 1941 45 அந்த காலகட்டத்துல பெரியார், அண்ணா போன்ற தலைவர்கள் எல்லாம் அங்கு வந்து உரையாற்றினர். அப்பொழுது மாணவர்களுக்கு திராவிட இயக்க பற்று மேலோங்குகிறது. பிறகு மறைமலை அடிகளார் ஒரு முறை வந்து சொற்பொழிவாற்றினார். அவர் தனித்தமிழின் அருமை பற்றி பேசினார். அவர் பேசும்போது தம்முடைய இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம் என்றும் தாம் அப்பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டதாகவும், அசலம் என்றால் மலை, மாற்றிக்கொண்டதாகவும் தூய தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டதாகவும் தெரிவிக்கிறார். மாணவர்களை பார்த்து, நீங்களும் உங்கள் பெயர்களை, வடமொழி பெயர்களை தனித்தமிழ் பெயர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். மேலும் தமிழ் மொழி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்றது அவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார். அப்பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம் தாங்களும் தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. அப்பொழுது ராமையா அன்பழகன் ஆகிறார், நாராயணசாமி நெடுஞ்செழியன் ஆகிறார், சீனிவாசன் செழியன் ஆகிறார், திருஞான சம்பந்தன் நன்னன் ஆகிறார். மேலும் ஒரு 5 அவர்களுடைய இயற்பெயர் எனக்கு தெரியல, இளஞ்செழியன், திரையன், கணையன், பண்ணன், செம்பியன். இந்த 9 மாணவர்களும் தம்முடைய இயற்பெயர்களை மாற்றி தூய தமிழ் பெயர்களாக வைத்துக் கொண்டனர். அப்போ அவர்கள் சேர்ந்து ஒரு நிழற்படமும் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த படத்துக்கு கடற்பாறைகள் என்று பெயர் சூட்டுகிறார். கடற்பாறை போன்ற கொள்ளை உறுதி கொண்டவர்கள் என்பது அந்த பெயருக்கு பொருள். அந்த படம் இன்னும் எங்கள் இல்லத்திலே இருக்கிறது.
உம், பிறகு புலவர் மா நன்னன் அவர்கள் கோவை அரசு கலைக்கல்லூரி அதை சார்ந்த உயர்நிலைப் பள்ளி அதுல தமிழாசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அங்கு அவருக்கு நல்ல மிக சிறந்த பெயர். அந்த கல்லூரி முதல்வர்கள் எல்லாம் அப்பாவை மிகவும் மிகவும் மதிக்கிறார்கள். அங்கு கோவையில் இருந்ததுனால ஜிடி நாயுடு போன்ற அறிஞர்களோடும் அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. இப்படி பெரிய அறிஞர்களோடு அவரும் ஒரு பெருமகனாக அங்க சீரோடும் சிறப்போடும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பேரூர் இந்த கோயில்ல ஒரு சொற்போர் நடக்கிறது. அந்த சொற்போருக்கு மறைமலை அடிகளார் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். அங்கு புகழ்பெற்ற மருத்துவராக இருந்த சுப்பிரமணியனார் என்னும் சைவ சித்தாந்தி மதம், கடவுள் ஆகியவற்றை ஆதரித்தும் புலவர் மா நன்னன் அவர்கள் அவருடைய அப்போதைய பெயர் திருஞான சம்பந்தர் அவற்றை எதிர்த்தும் பேச வேண்டும். சுப்பிரமணியனாருக்கு அப்போது அகவை 45 இருக்கலாம், புலவருக்கு 24 அகவைதான். புலவர் மதம், கடவுள் இவற்றை எதிர்த்து கிழி கிழி என்று கிழித்து தள்ளினார். புலவர் அவர்களின் பேச்சுக்கு கைத்தட்டல்கள் மிகுதியாக இருந்தன. அவர் எதை சொன்னாலும் கைத்தட்டல்கள் விழுந்தன. இறுதியில் தலைமை உரையும் தீர்ப்புரையுமாக முடிவுரையாற்றிய அடிகளார் அவர்கள் புராணங்களையும் மூட நம்பிக்கைகளையும் தகர்த்ததோடு இத்தகைய கசடுகள் ஆரியத்தால் ஏற்பட்ட பொல்லாங்குகள், அதனால்தான் திருஞான சம்பந்தம் போன்ற இளைஞர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றும் கூறி புலவர் அவர்களின் அறிவையும் பாராட்டி மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு பெரியாருக்கும் மறைமலை அடிகளாருக்கும் உள்ள நட்பு பற்றி சில செய்திகளை பார்க்கலாம். ஐயா ஒரு தலையங்கம் எழுதுகிறார். குடியரசு ஏட்டிலே ஒரு தலையங்கம் எழுதுகிறார். 2/9/28 ஆண்டு. அந்த தலையங்கத்தில் இவ்வாறு எழுதுகிறார். திரு வேதாச்சலம் அவர்கள் சென்னை பாலசுப்ரமணிய பக்த சபை ஆண்டு விழா பேருரையில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் அதன் கொள்கைகளை பற்றியும் திரு ஈவே ராமசாமி நாயக்கர் பற்றியும் வசை மொழிகளும் சுடுமொழிகளும் மொழிந்ததாகும். அது சமயம் அங்க போக நேர்ந்த திருவாளர்கள் கண்ணப்பர், தண்டபாணி பிள்ளை, திரு வேதாச்சலம் அவர்களுக்கும் வாக்குவாத போர் நடந்ததாகவும் திராவிடம் முதலிய பத்திரிகைகளில் காணப்பட்டதோடு பல நிருபர்கள் நமக்கு எழுதி வந்தார்கள். ஆயினும் திரு வேதாச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டின் செல்வாக்கும் மதிப்பும் பெற்ற பண்டிதர் என்பதாக நாம் கருதி வந்ததால் பத்திரிகைகளிலும் நிருப்பங்களிலும் கண்டவற்றிற்கு சமாதானம் எழுதுவது என்பது நமக்கு சற்று சங்கடமாகவே இருந்தது. ஏனெனில் முதலாவது, இவ்வளவு மோசமாக அவர் பேசி இருப்பாரா என்பது. இரண்டாவது, அப்படியே பேசி இருக்கலாம் என்றாலும் அவர் மனதார பேசியதாக இருக்காது என்பதும், மற்றபடி ஏதோ சமய சந்தர்ப்பங்கள் இம்மாதிரி பேச வேண்டிய நிலைக்கு அவரை கொண்டு வந்து விட்டிருக்கலாம் என்றும் கருதியதோடு, இதை அனுசரித்து திரு வேதாச்சலம் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு தகவல் கிடைத்தால் அதை ஆதாரமாக வைத்தே இவ்விஷயத்தை நழுவ விடலாம் என்றும் கருதி எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இவ்வாறு பெரியார் எழுதுகிறார். சென்ற வாரம் ஒரு சமாதான கடிதம் நண்பர் திரு விஸ்வநாதம் பிள்ளை அவர்கள் மூலமாக திரு வேதாச்சலம் அவர்கள் எழுதி அனுப்பியது கிடைத்தது. அக்கடிதமானது நண்பர் திரு விஸ்வநாதன் பிள்ளை அவர்களால் தப்பாய் விநியோகிக்கப்பட்டதால் அது திராவிடன் பத்ராவதியிடம் போகவும் அவர் அதை மன்னிப்பு கடிதம் என்பதாக பெயர் கொடுத்து பிரசுரிக்கவும் நேர்ந்தது. நமக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது என்றாலும் அதன் குற்றத்தையும் நாமே ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒரு விஷயத்தில் நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான பொறுப்பு இருக்கும் என்று நினைத்து கொண்டு நண்பர்களிடம் பழகுவது எப்போதும் சரியாக இருக்காது. ஆதலால்
என்னங்க ஐயா? அப்புறம் நாங்க 8ஆம் படிக்கும்போது ரகுவரி எங்களுக்கு தலைமை ஆசிரியர் வந்துட்டாரு. மாமா ஐயா சாமிநாதன் ஐயா, சரிங்க. நீங்க ஒருத்தனை அப்ப போடுங்க. இப்ப என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. ஐயா கான்ஃபரன்ஸ் மியூட் போடுறீங்க. பண்ணுங்க ஐயா, குறுக்க யாரோ பேசுறது. இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்துருக்கேன். லைன்லயே இருங்க. நடிக்கிற சக்தி இல்ல. சாமிநாதன் ஐயா, சாமிநாதன் ஐயா இது போடுங்க, ஒலித்தடை போடுங்க. நீங்க பேசுறது உலகம் பூரா கேக்குது. பேசுங்கம்மா. நண்பர்களிடம் பழகுவது, எல்லா நண்பர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க நினைச்சு பழகுவது தவறு அப்படின்னு சரியாக இருப்பதில்லை. ஆதலால் அக்குற்றத்துக்கு நாம் பொறுப்பாளி ஆவதுடன் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் இனிமேலாவது நமது நண்பர்களும் இம்மாதிரி நடந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நாம் விலை கொடுப்பதன் பொருட்டு நம்மையே நாம் தண்டித்துக் கொள்ள கருதி திராவிடன் பத்திரிகையில் இவ்வாறு எழுதுகிறார். மறைமலை அடிகள் மன்னிப்பு கடிதம் அனுப்பியுள்ளார் என்கின்ற வார்த்தை காணப்பட்டதற்காக நாம் நிபந்தனை இல்லாமல் திரு வேதாச்சலம் அவர்களை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். மற்றபடி அபிப்பிராய பேதத்தை பற்றிய விஷயத்தில் அவர் எவ்வளவு இணங்கி வருவதாயிருந்தாலும் நாம் நமது கொள்கையிலோ அபிப்பிராயத்திலோ ஒரு சிறிதளவு கூட விட்டுக் கொடுக்கவோ, திரு வேதாச்சலத்தினுடையவோ அல்லது வேறு யாருடையவோ நட்பை கருதியாகிலும் கடுகளவு மாற்றிக்கொள்ளவோ நாம் சிறிதும் தயாராய் இல்லை. ஏனெனில் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தங்களின் உழைப்புகள் பலன் தராததற்கு காரணமே இவ்விட்டு கொடுக்கும் தன்மையும் தாட்சண்யமும் ராஜதந்திர செய்கையும் தான் என்பது நமது முடிவு. அதனால உங்க கொள்கைப்படி நீங்க இருந்துக்கோங்க, என் கொள்கைப்படி தான் நான் இருப்பேன். நீங்க உங்களுக்காக நீங்க எவ்வளவு நண்பரா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் விடுதலை குடியரசிலே எழுதுகிறார். அதற்கு மறைமலை அடிகளார் என்கிற வேதாச்சலம் அவர்கள் அதற்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறார். அது 24/8/28 எழுதுகிறார். அது குடியரசு ஏட்டிலே 2/9/1928 வெளியாகிறது. அன்புள்ள ஐயா, நலம் தங்கள் நலத்தை தெரிவித்தல் வேண்டும். என்னை பற்றிய ஒரு குறிப்பு குடியரசு பத்திரிகையில் வெளிவந்திருப்பதாக திருச்சி திரு விஸ்வநாத பிள்ளை அவர்களின் வாயிலாக இன்று அறிந்தேன். சென்னை குகானந்த நிலையத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சி முறையை பற்றி திராவிடன், தமிழ்நாடு பத்திரிகைகளில் போந்துள்ள சில உரைகளை நம்பி அக்குறிப்பு தாங்களால் வரையப்பட்டதென அறிகிறேன். தங்களுக்காவது தங்கள் இயக்கத்தை சார்ந்த அன்பர்களுக்காவது எவ்வகையான தீங்கும் செய்ய அல்லது செய்விக்க வேண்டும் என்று யான் எண்ணியதும் இல்லை, யாண்டும் சொல்லியதும் இல்லை. தாங்கள் என்னை வேறாக நினைத்து என் மீது வருந்துதல் வேண்டாம். என்றாலும் கடவுளை பற்றியும் அடியார்களை பற்றியும் தாங்கள் கொண்டுள்ள கோட்பாடுகளில் மட்டும் யான் கருத்து உடன்பாடு உடையேன் அல்லேன். பத்திரிகைகளில் வெளிவந்த சிலவற்றை பார்த்து தாங்கள் வருந்தி இருந்தால் அவ்வருத்தத்தை தாங்கள் அன்பு கூர்ந்து நீக்கிவிடல் வேண்டும். தமிழ் மக்கள் முன்னேற்றத்தின் பொருட்டு தாங்கள் செய்து வரும் நன்முயற்சிகள் இனிது நடைபெறுக என்று வாழ்த்தி எழுதியிருக்கிறார் மறைமலை அடிகளார் அவர்கள். அப்புறம் மற்றொரு முறை மறைமலை அடிகளார் மறைமலை அடிகள் நம் நாட்டில் தமிழருக்காக பாடுபட்டவர், புலவர்களில் தலை சிறந்த புலவராக வாழ்ந்தவர். எனக்கும் அவருக்கும் உண்மையான பழக்கம் இருந்தது. முதலில் என் மேல் வெறுப்போடு இருந்தார். சைவத்தை பற்றி, மதத்தை பற்றி, கடவுளை பற்றி நான் பேசியவைகள் அவருக்கு என் மேல் வெறுப்பு ஏற்படுத்தி இருந்தது. பின் என் தொண்டின் உண்மையை உணர்ந்து நண்பரானார் என்று பெரியார் சொல்றார் மறைமலை அடிகளாரை பற்றி. அப்புறம் மறைமலை அடிகளார் பெரியாரை பற்றி சொல்லும் போது, ஒரு முறை சைவ தோழர்கள் மறைமலை அடிகளாரும் சென்று, ராமசாமி சைவத்தை பற்றி குறை கூறுகிறாரே, அவரை கண்டிக்காமல் அவரோடு நீங்கள் ஒப்பாக இருக்கிறீர்களே என்று கேட்டதற்கு மறைமலை அடிகள் அவர்கள், சைவத்தை யாராலும் அழிக்க முடியாது, அப்படி அழித்தாலும் நம்மால் 1000 சைவத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். ஆனால் அவர் செய்கிற வேலையை செய்ய இந்த நாட்டில் வேறு எவருமே கிடையாது என்று தந்தை பெரியாரை பாராட்டி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இருவரும் தங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள், ஆனால் நண்பர்களாக. அதுதான் சிறப்பு. மேலும்
பன்மொழி புலவர் அப்போதுரையார் அவர்கள் ஒரு முறை மறைமலை அடிகளாரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, பாரதியும் கவிஞன் இல்லை, பாரதிதாசனும் கவிஞன் இல்லை, இருவருமே வடச்சொற்களை கலந்து பாட்டெழுதுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வை மொழி தூய்மை பற்றிய கருத்துகளையும் பின்னர் புரட்சி கவிஞரிடம் பாரதியார் பகிர்ந்து கொண்டுள்ளாராம். அப்பொழுது பாரதிதாசன் அவர்கள் இனி எழுதவிருக்கும் நூல்கள் அனைத்தும் தனித்தமிழிலேயே எழுதவிருப்பதாக தெரிவித்தாராம். வருங்கால தமிழகம் என்ற நூலின் முன்னுரையில் புரட்சி கவிஞர் அவர்கள் இச்செய்தியை குறிப்பிட்டுள்ளார் என்று அப்பாதுரையார் பதிவு செய்கிறார். மேலும் மறைமலை அடிகளாரை சந்தித்த போது பாரதிதாசன் அவர்களின் தனித்தமிழ் உணர்வு பற்றியும் எடுத்து கூறியுள்ளார் அப்பாதுரையார் அவர்கள். பாவலர் முருகு சுந்தரம் அவர்கள் எழுதிய பாவேந்தர் ஒரு பல்கலைக்கழகம் என்ற நூலில் பல செய்திகளை பதிவு செய்துள்ளார். புரட்சி கவிஞரின் தமிழ் இயக்கம் போன்ற நூல்கள் வெளியான பிறகு மறைமலை அடிகளார் பாரதிதாசனின் தமிழச்சியின் கத்தி என்ற காப்பியத்தை படித்தேன், அழகிய தனித்தமிழ் காப்பியம் என்று பாராட்டினார். மறைமலை அடிகள் மீதும் தனித்தமிழ் இயக்கம் மீதும் புரட்சி கவிஞரின் பேர் ஈடுபாட்டை பறைசாற்றுவதாக குடும்ப விளக்கு என்ற அந்த படைப்பு அதன் படையலுரையில் சிறப்பாக நமக்கு அந்த ஈடுபாட்டை விளக்குகின்றன. இதுதான் படையலுரை. திருமுன் படைத்தல். இற்றைக்கு 30 ஆண்டின் முன் தொடங்கிய தனித்தமிழில் நூல் எழுதி காட்டியும் தனித்தமிழே வேண்டும் எனும் கருத்தை ஊட்டியும் வரும் நிறை தமிழ் ஆய்ந்தார் மறைமலை அடிகளின் திருமுன் இதை படைக்கிறேன் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் குடும்ப விளக்கு 2ஆம் பகுதி விருந்தோம்பல் என்ற பகுதியை 1944 மறைமலை அடிகளாருக்கு படைக்கிறார். நான் முன்பு தொடக்கத்திலே குறிப்பிட்ட வாழ்த்தாத நாளில்லை என தொடங்கும் மறைமலை அடிகள் குறித்த பாடலில் அடிகளின் தனித்தமிழ் ஆய்வு முயற்சிகளை பின்வருமாறு பாரதிதாசன் குறிப்பிடுகிறார்கள். ஆரிய சொற்கள் இந்நாட்டில் உற்றதும் அந்தமிழ் சொற்களின் உதவி பெற்றதும் வாரி உண்ண ஆராய்ந்த உண்மையை வழங்கிய திருக்கை சிவந்த வள்ளலை வாழ்த்தாத நாளில்லை வையகம் என்று மறைமலை அடிகள் மகள் நீலாம்பிகை அம்மையார் இணையர் திருவரங்கனார் மறைந்த போது எழுதிய இரங்கல் பாடலில் அடிகள் பற்றியும் நீலாம்பிகை அம்மையார் பற்றியும் தனித்தமிழ் பற்றியும் எழுதிய பாடல் இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த பாடல் இதோ நான் படிக்கிறேன். மலை விளக்காய் தமிழகத்து வீற்றிருக்கும் மறைமலை பேரடிகட்கு மகளராய் நற்கலை விளக்காய் தனித்தமிழே இயங்கும் என்னும் காட்டுக்கோர் அணையாத விளக்காய் எங்கள் நிலை விளக்க உடன் பிறந்தாராய் அமைந்த நீலம்பிகையாரின் உள்ளத்தில் இந்நாள் இலை விளக்கென்றாயிற்றோ திருவரங்கன் இருப்பாரினில் இறப்புலகு சிறப்பெய்தாதோ என்று எழுதினார் பாவேந்தர். அந்த திருவரங்கனார் மறைந்து போகிறார். நீலாம்பிகை அம்மையாரின் இணையர் அவர் மறைந்த போது அவர் இருப்பாரெனில் இறப்புலகு சிறப்பெய்தாதோ என்று எழுதுகிறார். அப்புறம் பொன்னம்பலனார் அவர்தான் பாவேந்தருக்கு தனித்தமிழ் பற்றை ஊட்டுகிறார். அவரை பற்றி பாராட்டி எழுதும் போது கூட தூய மறைமலையார் தொண்டறிவேன் என எழுதியமை உள்ளிட்ட பல பதிவுகளும் பாரதிதாசன் இலக்கியங்களில் அடிகளில் புகழ் போற்றுவனவாய் தனித்தமிழ் மாண்பு பேசுவனவாய் இலங்குகின்றன என்பது உண்மை. இப்படி மறைமலை அடிகளார், நீலாம்பிகை அம்மையார், சுந்தரத்தம்மை என்று அருமையாக அந்த குடும்பத்தினர் தனித்தமிழை போற்றி பல்லாண்டு காலம் அவர்கள் தனித்தமிழோடு சிறப்பாக இன்று வரை அந்த குடும்பத்தினர் விளங்குகிறார்கள் என்று நாம் கூற வேண்டும். அந்த ஆரியத்தை நீக்கிய தமிழ் திருமணம், திருவள்ளுவர் ஆண்டு முறை,
தை முதல் நாள் ஆண்டு பிறப்பு, தமிழர் மதம், தமிழரின் நான்மறை முதலியவை மறைமலை அடிகளார் அறிமுகப்படுத்தியவை என்பது காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். அவருடைய புகழ் என்றும் ஓங்குக என்று சொல்லி என்னுடைய இன்னும் செய்திகள் சொல்லலாமா? நேரம் சொல்லலாம், நிறைய சொல்லுங்க. 6 மணி வரைக்கும் பேசலாம். இப்ப 5:40 தான் ஆகுது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கூட பேசலாம். சரி. அடிகளார் பெண்களுக்கு சிறப்பாக அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதில் சிறப்பாக அவர் போற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய மகளுக்கும் எல்லா தமிழ் இலக்கியங்களும் கற்பித்திருக்கிறார். நாங்க அந்த மறைமலை அடிகளோட அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பள்ளிக்கு சென்றோம். அவருடைய இல்லத்துக்கும் சென்று இருந்தோம். மறைமலை அடிகளாரோட வாழ்ந்த இல்லம் இருக்கு இல்லையா, அந்த இல்லத்துக்கும் போய் அவர் எந்த இடத்துல அந்த தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கு காரணமான அந்த பாடலை பாடினார்ல, அதையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது கலைச்செல்வி புலியூர் கேசிகன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். நீலாம்பிகை அம்மையாரின் மகள் வழி பெயர்த்தி அவர். அவர் எங்களை அழைத்திருந்தார். நான் போய் எல்லாம் அங்க போய் அந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்தோம். அவரோட நூலகம்லாம், மறைமலை அடிகளோட நூலகம் எல்லாம் மாடியில இருக்கு. அது பூட்டப்பட்டிருந்தது, நாங்க அதை பார்க்கல. அவர் படுத்திருக்கும் அந்த திண்ணை போன்ற இடம், அப்புறம் அவர் உலாவுகின்ற இடம், அதெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். அவர் அந்த பணியாற்றிய கிறித்துவ கல்லூரி ரொம்ப சிறப்பா அவர் அந்த கல்லூரியிலே பணியாற்றி இருக்கிறார். பலருக்கும் அவர் பாவாணர்லாம் அவருடைய மாணவர். பாவாணர் மறைமலை அடிகளாரோட மாணவர். இப்படி தனித்தமிழ் இயக்கம் வேரூன்றுவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். தன்னுடைய மகளை எல்லா மொழியும் கற்க வைத்திருக்கிறார். தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலமும் ஒரு சிறப்பாக, மேலும் வடமொழியும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவரால் மொழிபெயர்க்க முடிஞ்சது. வடமொழி நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்க முடிந்தது. அதில் ஒப்பீடு செய்வதற்கும் அவரால் முடிந்தது. அவ்வளவு சிறப்பாக அவர் வாழ்ந்த அந்த காலத்துல நீலாம்பிகை அம்மையார் அவ்வளவு சிறப்பாக அந்த காலத்துல அவருக்கு பிள்ளைகளும் அதிகம், 7 பிள்ளைகளும் பெற்றிருக்கிறார். அந்த இதுலயும் இந்த கல்வியும் உடல நூல்கள் எழுதுவதும் அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். கல்வி பற்றி எழுத ஒரு நிமிடம். கல்வி பற்றி வச்சிருக்கேன்.
மரபில் அடிகள் பெண் கல்வி பற்றி மிகவும் சிறப்பாக அவரோட சிந்தனைகள் வந்து ரொம்ப சிறப்பா, அந்த காலத்திலேயே அவ்வளவு சிறப்பா அவர் வந்து அதை பத்தி பேசியிருக்கிறார். தன்னுடைய மகளுக்கும் சிறந்த கல்வியை கொடுத்திருக்கிறார். பெண்களும் ஆண்களைப் போலவே கல்வி கற்று அறிவு பெற வேண்டும் என்று அவர் தனது கட்டுரைகள் மற்றும் சொற்பொழிவுகள் மூலம் வலியுறுத்தியுள்ளார். அவருடைய படைப்புகள் பெண் கல்வி மற்றும் பெண்களின் உரிமைகளை மையமாக கொண்டு பெண் கல்வி, பெண் மானம், பெண்மதி மாலை போன்ற நூல்களை அவர் எழுதியுள்ளார். தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தவர் இவருடைய மகளான நீலாம்பிகை என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே அதை பற்றி பார்த்தோம். அவருக்கு சிறந்த கல்வியை வழங்கி அவரே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். இப்படி மரபிலடிகளாரோட தமிழ் பணி என்பது ரொம்ப சிறப்பான பணி. அவரை ஒற்றிதான் அந்த பெயர் மாற்றம் எல்லாமே, தனித்தமிழ் இயக்கம் எல்லாமே தோன்றியது. இல்லைன்னா தமிழ் வந்து நம்ம மற்ற மொழிகளைப் போல கலப்படம் மிகுந்ததாக, ஆங்கிலமும் வடமொழியும் கலந்ததாக மாறி இருக்கும். இன்றளவும் தமிழ் வந்து சீரோடும் சிறப்போடும் வாழ்கிறது என்றால் அதற்கு முகாமையான காரணம் மரபிலடிகளார் என்பதுல ஒரு சிறிதும் ஐயம் இல்லை. நான் வந்து இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக உரையாற்றி இன்றைய சிறப்பழைப்பாளர் நன்குடி வெண்மலம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் அவர்கள் சிறந்த இருக்குமாறு திலீப் விநாயகமை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெருமாவற்றில் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட் பேரு அல்ல பிற. தந்தை மகற்கு சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் என்னும் சொல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்தில் இருப்பது. அடுத்ததா, இயன்ற பொழுது பெரிதோக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட பார்வதி அம்மாள். இதுதான் இந்த 4 குறளுக்கும் ஒரு குடும்பம் வந்து உதாரணமா இருக்குதுன்னு சொன்னா அது நன்னன் ஐயா வந்திய நன்னன் குடி வெண்மாள் அம்மா அவை அவங்க குடும்பம். அவர்களுடைய தமிழ் தொண்டு இந்த உலகுக்கே தெரிஞ்சதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி அளவு எனக்கு கேட்கலையே. எனக்கு தான் கேட்கலையா? முடியாத ஒன்று. கேக்குதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வகையில் பெரிய தமிழறிஞர் ஆற்றிய இப்ப கேக்குதா பாருங்க, இல்லைன்னா நான் வேற ஒரு அலைபேசியில. கேக்குது கேக்குது, இப்ப கேக்குது, பேசுறீங்க. ரைட் ரைட் ரைட். அப்படிப்பட்ட மறைமலை அடிகளாரை பத்தி நம்முடைய நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ மறைமலை அடிகளார் கல்வி இருந்தது எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கு முன்னாடி நம்முடைய அம்மா வேண்மாளனுடைய சிறப்பை சொல்றேன். வருடா வரும் தன் தந்தையாரை போற்றும் வகையில சரியாக அந்த 30ஆம் தேதி அந்த சிறுகதை போட்டி நடத்தி அவங்களுக்கு பரிசு வழங்குதல், பகுத்தறியாளர் கழகத்தினுடைய மாநில தலைவராக இருந்து தமிழ்நாடு மூரியஞ்சர் குழுவின் துணை தலைவராகவும் பாவலர் பயிற்சி பெற்றுள்ள இலக்கிய பகுத்தறிவு கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றுவது தான் அவங்க 2 பேருடைய வேலை. 2 பேருமே வங்கி பணியில் இருந்து விடுதலை பணி நிறைவு ஆன பிறகு தன்னுடைய அப்பாவினுடைய நூல்களை எல்லாம் தேடி தேடி அந்த படி எடுத்து அவர் எழுதி வைத்துட்டு போனதெல்லாம் நூல்களாக்கி தமிழக அரசினுடைய நாட்டுடைமையாக்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்.
அன்றைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்திலே நானும் கலந்துக்கிட்டேன். 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக அளித்தார்கள். அடுத்த 10 லட்சம் ரூபாயை ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினுடைய இயற்கை மண்பாக்க வந்தபோது அதையே அரசாங்கத்துக்கும் அம்மையார் 2 பேருமே கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் நம்முடைய மறைமலை அடிகளார் 1876ஆம் ஆண்டு 15ஆம் தேதி செப்டம்பர் புகழ்பெற்ற தமிழறிஞர், தமிழ் ஆர்வலர், தமிழையும் வடமொழியும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றவர். உயர்தனி செம்மொழியாம் தமிழை வடமொழி கலப்பில்லாமல் துயில் நடையில் ஏதி பிறரை ஊக்குவித்த சிறப்பாக தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த தமிழை செம்மொழியாக பரிதிமார் கலைஞரும் மறைமலை அடிகளும் தனித்தமிழ் இயக்கத்தின் இரு பெரும் முன்னோடி தலைவர்கள். உட்பற்றும் சமயப்பற்றும் உண்டாக்கும் முறையில் சொற்பொழிகள் ஆற்றுவதில் வல்லவராக இருந்தார்கள். பணியும் செய்வன செய்து தமிழம் உள்ளங்களில் நீங்காத இடம் பெற்றவர் தான் மறைமலை அடிகளார். அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு அடிகள் பாலம் என்ற பெயரில் அரசு பள்ளியும் செயல்படுகிறது. தனித்தமிழ் படைப்புகளும் உருவாக்கும் வகையில் தமிழறிஞர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசினுடைய மறைமலை அடிகளார் விருது கொடுக்குறாங்க. நம்ம மாண்புமிகு ஏவா வேலு அமைச்சராக இருக்கும்போது திருவண்ணாமலையில அருணி தமிழ்ச்சங்கம் ஒன்று இருக்கிறது, மிகப்பெரிய தமிழ்ச்சங்கம். அதிலே எனக்கு 2025ஆம் ஆண்டுக்கான மறைமலை அடிகளார் விருது கொடுத்தாங்க. நம்ம வைரமுத்து ஐயானுடைய அதுக்கப்புறம் தான் மறைமலை அடிகளார் நான் நேசிச்சு நிறைய விடயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நினைவு கூறும் மூலமாக அவர் ஆக்கிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் 1921 எழுதியிருக்காரு. மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை 2 தொகுதிகள், மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்துக்கு பின் மனிதரின் நிலை என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். சாகும் இப்படி நூல்களை நான் அடிக்கிட்டே போவேன். இருந்தாலும் கூட அவர் எழுதிய நூல்களினுடைய எண்ணிக்கை 54 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் படித்து நம்ம அறிகிறது என்று சொல்லி உயிர் அன்பு செலுத்துவதிலும் அம்மா அவர்களே நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இடையாக நான் கண்டிப்பா பேசுறது என்னைக்கு பெரியவங்க பேசட்டே இருந்தீங்கன்னு, அதனால பெரியவங்களை கூப்பிட்டேன், உடனே பேசிட்டாங்க. அடுத்த ஒரு நாள் சின்னவங்களை கூப்பிடுவேன். அதுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சூழ்நிலை வந்துருவாங்க. மாதத்தில் இருவரும் ஒரு முறையாவது உரையாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த அவையினுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருக்குள் காமராசை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவர்கள் பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பளிக்கிறோம். தொடர்ந்து இருக்குமாறு நன்கொடை அவையம் அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். உழைத்ததற்கு நன்றி முத்துக்குணமதி. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தணிகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மரியாதைக்குரிய நன்னன்குடி மானமிகு வேண்மாளம் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை மறைமலை அடிகளாருடைய பற்றிய ஒரு அருமையான சொற்பொழிவை இங்கு வழங்கினார்கள். தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார் என்ற தலைப்பில் இன்றைய சொற்பொழிவை சிறப்பாக வழங்கியதற்கு முதற்கண் கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். தமிழ் என்பது வெறும் தொடர்பு மொழி அன்று, அது நம் இனத்தினுடைய அடையாளம்.
பண்பாட்டினுடைய உயிர், வரலாற்றினுடைய நினைவகம், உணர்வினுடைய வெளிப்பாடு. அந்த தமிழின் தூய்மையையும் தனித்தன்மையும் காக்க தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த மாபெரும் தமிழறிஞர் மறைமலை அடிகளார். அவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். பின்னாளில் தமிழ் பற்றின் காரணமாக தம்மை மறைமலை அடிகள் என்று தமிழ் பெயரால் அழைத்துக் கொண்டார். பெயரில் மட்டுமல்ல, தம் வாழ்விலும் சிந்தனையிலும் தமிழை முன்னிறுத்தியவர். தமிழில் தேவையற்ற பிறமொழி சொற்களின் கலப்பை குறைத்து தமிழுக்கே உரிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை மக்களிடையே வலியுறுத்தியவர். இதுவே பின்னாளில் தனித்தமிழ் இயக்கமாக வலுப்பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்தது. மறைமலை அடிகளாருடைய பெருமை அவர் தமிழை பற்றிய பேசியதில் மட்டும் இல்லை, தமிழுக்காக வாழ்ந்ததிலும் இருக்கிறது. ஆய்வு, இலக்கியம், சமயம், மொழியியல், வரலாறு என பல துறைகளிலும் அவர் ஆற்றிய பணிகள் தமிழுலகிற்கு அழியாத செல்வமாக திகழ்கின்றன. அவருடைய வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை உணர்த்துகிறது. மொழியை நேசிப்பது என்பது அதன் சொற்களை மட்டும் நேசிப்பது அல்ல, அதன் பண்பாட்டையும் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் காப்பதாகும். இன்றைய தலைமுறைக்கு மறைமலை அடிகளாருடைய சிந்தனைகள் மிகவும் தேவையானவை. உலகின் பல மொழிகளை கற்றுக்கொள்வோம், அறிவை பெருக்கிக் கொள்வோம். அதே வேளையில் நம் தாய்மொழியை பேணுவதிலும் தமிழ் சொற்களை பயன்படுத்துவதிலும் தமிழின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதிலும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இன்றைய அருமையான சொற்பொழிவு மறைமலை அடிகளாருடைய வாழ்க்கையையும் தமிழ் பணியும் நம் கண்முன்னே நிறுத்தியதோடு, தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம் என்ற உணர்வையும் நம் உள்ளங்களில் விதைத்துள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க உரையை வழங்கிய மாண்புமிகு அம்மா வேண்மாள் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை சார்பாக மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறோம். வாழ்க தமிழ், வளர்க தனித்தமிழ், வாழ்க மறைமலை அடிகளாருடைய தமிழ் பணி. வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கி வைக்க எம்மார்களிடம் வரைக்கும் தொடர்ந்து இருக்குமாறு பல சாமிநேதன் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். மிக சிறப்பாக மறைமலை அடிகள் 150ஆம் பிறந்த நாள் அண்மையில் கொண்டாடப்பட்டது. ஜூலை 15 அவருடைய பிறந்த நாள். பல்வேறு நாடுகளில் கூட அந்த பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதாக செய்திகள். அப்படி ஏன் அப்படி கொண்டாடப்படுகிறது என்பதற்கான அந்த காரணங்களை நாம் இப்ப பார்த்தோம். வேண்மாள் அவர்கள் அத தெளிவா அந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். இப்ப தமிழ்நாட்டின் அந்த தந்தை பெரியார் என்று நம்ம அழைக்கிறோம் இல்லையா, அவர் ஒரு வழியில இந்த மக்கள் ஏன் மானமுடையவர்களாக வாழ வேண்டும், மனிதன் மனிதனாக ஏன் வாழ வேண்டும், அதற்கான பணிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மொழி, நம்முடைய மொழி தனித்த மொழியாக இருக்க வேண்டும், அது கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மறைமலை அடிகள் போராடும். இருவரும் வெவ்வேறு திசையிலே போகிறார்கள், இருவரும் எதிரிகள் என்பது போல அல்ல. இருவரும் ஒரே நோக்கத்தோடு தான் போராடினார்கள். என்னன்னா, மானுட பற்று, தமிழர்கள் சிறப்பானவர்களாக வர வேண்டும், உயர்ந்தவர்களாக மானமுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் போராடினார்கள். அவர் மூட நம்பிக்கைகள், சாதி பாகுபாடு இவையெல்லாம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினார். இவர் மொழி தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். இந்த மொழி சிதைந்தால் நம் இனம் சிதையும், அழியும் என்பதனால் அதை காக்க வேண்டிய அந்த பணிகளை செய்தார். இருவரும் வெவ்வேறு கருத்துகள், இறை கோட்பாட்டில இருவருக்கும் எதிரெதிரான கருத்து தான் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் எப்படி மதித்து இருந்தார்கள், இருந்தாலும் தம்முடைய தத்தம் கொள்கையிலே எப்படி உறுதியாக இருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்பெல்லாம் இது ஒரே ஒரு எதிர்கருத்தை சொன்னால் கூட அவர் ஏதோ வாழ்நாள் முழுக்கும் எது என்ற பகை என்பதை போல ஒரு தோற்றத்தை அரசியல் உலகத்திலே கூட நாம் பார்க்கிறோம். ஒரு கருத்து இன்னும் ஒரு வீட்டுல கூட நீ சிவப்பு கூட நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவான், பச்சை நல்லா இருக்குன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிரானவர்கள் என்று உருவாக்கி விடுவார்கள். அப்படி ஒரு வன்மத்தை ஊட்டி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இல்லாம எதிரெதிரான கருத்துக்கள் கொண்டிருந்தவர்கள் கூட எப்படி இணங்கி பணியாற்றினார்கள் என்பதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். அந்த நோக்கத்துல கூட இதை பார்க்கணும்.
அதே போல அப்ப ஆரிய கலப்பு மட்டும்தான் இருந்தது தமிழ்ல. அதனால அந்த ஆரிய சொற்களை அகற்றி விட்டோம். ஆனா இப்ப ஆங்கில சொற்கள் மிகவும், சொற்களோடு மட்டும் இல்ல, அந்த மரபு, தமிழ் மரபு கூட மாறிடுச்சு. இந்த அடிக்கடி நான் இங்க கந்தராடம்ல கூட சொல்லியிருக்கேன். ரொம்ப எல்லாரும் சொல்றது வந்து வருகை புரிந்தார், வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. புரிதல் ஏற்பட்டது அப்படிங்கிறோம். இதெல்லாம் தமிழ் மொழி மரபே அல்ல. புரிந்து கொண்டேன்னு சொல்லணும், வாங்கன்னு சொல்லணும், வருகை புரியலாம் சொல்ல வேண்டாம். அதுல எந்த சிறப்பும் வராது அப்படிங்கறத அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அததான் அந்த மரபு சிதைந்தார், அந்த தனித்தன்மையே போயிடும், அந்த செம்மொழி அப்படிங்கிற தகுதியே இல்லாம போயிடும் தமிழுக்கு. அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கும். எல்லாமே இந்த வருகை புரிதல் ரெண்டுமே தமிழ் தான். ஆனா வருகை புரிதல்னு சொல்றது தமிழ் மரபு இல்ல அன்று அப்படிங்கறத நம்ம அதை உணரணும். அந்த நோக்கத்திலயும் நம்ம பார்க்கணும். தமிழ்ல பிழை திருத்தணும் அப்படின்னா எங்க இந்த ஒற்று விகுமா மிகாதா இதோட மட்டும் இல்ல, இது ரொம்ப அடிப்படையா இந்த மரபு அதை சிதைகிறது. அதை வந்து நம்ம இப்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்காக அப்பா வந்து நிறைய இந்த மரபு தொடர்பான என்ன பிழைகள்லாம் இருக்கு, அதை எப்படி களையணும் அப்படின்லாம் நம்ம எளிமையா இப்ப இனிமே சொல்லும் போது எங்க பேசும்போது வருகை புரிந்தார்னு சொல்ல வேண்டாம். அது ஒண்ணு. அப்புறம் இந்த மற்றும் அப்படின்னு சொல்றதை விட்டுருங்க. சனி ஞாயிறுன்னு சொல்லணும், சனி மற்றும் ஞாயிறுன்னு சொல்ல தேவையில்லை. அது நம்முடைய மரபு இல்லை. அது மற்றும்ங்கிறது வந்து அண்டு அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு மாற்று இல்லை. இந்த அடிப்படையான இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பேச பழகும். புரிதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல, புரிந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம இயல்பா நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி பேசணும். தமிழ் இயல்பான மொழி, இயல்பா முகிழ்ந்த மொழி. அதை யாரும் கொண்டாந்து திணிக்கல. அது எப்படி சமஸ்கிருதம்னா சமைக்கப்பட்ட மொழி, இது சமைக்கப்பட்ட மொழி இல்லை, இயல்பா முகிழ்ந்த மொழி. அதனால அதோட சிதையாம என்றும் அந்த இளமையோடும் அந்த தனித்தன்மையோடும் தமிழை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்களாகிய ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவே அதையும் நாம் உறுதியேற்று தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே காப்போம், தமிழாகவே வளர்ப்போம், தமிழாகவே பேணுவோம். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி என்னுடைய அவ்வையம்மார்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கிற்கு பலம் சமணதனையார்கள் அனைவரும் தொடர்ந்து தேர்ந்தெடுக்குமாறு ஜானகி அம்மார்கள் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அக்காவின் உரை சிறப்பாக இருந்தது. அக்காவின் உரையிலே நான் மைக் ஆன் பண்ணிவிட்டேன். அதை அக்கா அனைவரும் பொறுத்தல்கா. நன்றி, வாழ்த்துக்கள் அக்கா. ஐயாவோட நிகழ்ச்சி தான் தமிழன் தொலைக்காட்சியில கேட்டிருக்கேனுங்க. மற்றபடிக்கு உங்க நிகழ்ச்சியில நான் கலந்துரையாடல் பறை மூலியமா உங்களை அறிமுகம் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ்த்துறை வழங்க படம் சமணதனை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மார்களை அன்பு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் வேண்மான் அம்மா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அம்மா, தமிழை இப்படிதான் பேச வேண்டும், இப்படிதான் இதற்கான கருத்து இருக்கிறது என்று தெளிவாக மறைமலை அவர்களின் வாயிலாகவும் பாரதிதாசன் அவர்களுடைய கருத்துக்கள் வாயிலாகவும் எடுத்து சொன்ன விதம் மிகவும் அருமையாக இருந்தது. நிறைய கருத்துக்களை நானும் இன்று தெரிந்து கொண்டேன். அவையம்மா சொன்னது போல மற்றும் என்ற வார்த்தை இன்று எல்லா ஆசிரியர்கள் கூட இன்று பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம கிட்ட இருந்தா பிள்ளைகளும் மாணவர்களும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது கொஞ்சம் உண்மையான ஒரு வார்த்தையாக தெரிந்தது. அது போல அம்மா, உங்களை நான் ரொம்ப எதிர்பார்த்தம்மா. 2250வது நிகழ்வில் வந்து என்னுடைய புத்தகம் கையில கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். கேக்குதாமா ஐயா? கேக்குதா ஐயா? கேக்குதுங்க, கேக்குது. ஆனா கரெக்டா அதே மாதிரி நீங்க எழுதின எனதருமை அம்மாச்சி, உங்களுடைய பேருன்னு எழுதின அணிமலர் எழுதின புத்தகம் என் கையில கிடைச்சது. நிறைய கருத்துக்கள் நான் எழுதின புத்தகத்துக்கும் இதுவும் நிறைய ஒத்து போச்சுமா. கண்டிப்பா வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன் அம்மா. உங்களுடைய அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எப்படி வாழ்ந்தார்கள், இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை இந்த இளைய தலைமுறைக்கு சொல்வதாக இருந்தது. அதுபோல நீங்கள் நிறைய இணையத்துல உங்களை பார்த்திருக்கிறேன். ஆனா ஒரு புத்தகம் நீங்கள் யார் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தி விடுகிறது.
உங்கள் மேல் இருந்த மதிப்பும் மரியாதையும் இந்த புத்தகத்தின் மூலமாக எனக்கு கிடைத்ததம்மா. ரயில் பயணத்தின் போது எனக்கு கையில கிடைச்ச இந்த புத்தகம் சும்மா இருக்கிறமே இதை படிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் இந்த புத்தகம் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன். உங்களோட தானம்மா இது? அம்மா வேண்மாள் அம்மா எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அப்பா எப்படி இருந்தாங்க. எதுங்க ரொம்ப நல்லா அகமபுரமா? இருந்ததுமா. எனதருமை அம்மாச்சியா? ஆமா, எனதருமை அம்மாச்சி அது பேரும் எல்லாரும் எழுதியிருப்பான்னு எழுதுனது, நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எழுதுனது. என்னுடைய மகள் அணிமலர் எழுதுனது, ரொம்ப நல்லா மருமகள் எழுதியிருக்காங்க, படிக்கிறது ரொம்ப அப்புறம் சிறப்பா நானும் இருந்தது. அவ்வையும் சின்ன எழுதினோம். பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களும் படிக்கிறதுக்கு இதமா ஒரு 32 பக்கத்துல போடுறீங்க. ரொம்ப அருமையான புத்தகம் அம்மா. தொடர்ந்து உங்களை நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வழியில் நாங்கள் நடப்பதற்கு ஆசைப்படுகிறோம். சிறப்பாக பேசிய அம்மா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் அம்மா. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சிறப்பாக வாழ்த்தை வழங்கி ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்தை வழங்குவது நம்ம சம்பத்குமார் ஐயா அவர்கள் என்று நினைக்கிறோம். சம்பத்குமார் ஐயா. தொடருமா நீ தொடருமா, அடுத்து தொடருமா. ஐயா காணொரை போயிட்டாங்க ஐயா. இன்கிறது காணொரை 85 சிறப்படைப்பு அமர்களுக்கு மீண்டும் மறுமுறை வழங்கும் வாய்ப்பாக இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்களை விடப்பெற அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெற அந்த கருத்துக்களையும் வழங்க வருமாறி இந்திய சிறப்படைப்பாளர் நன்கொடை வேண்மாள் அம்மா அவர்கள் இணைய சிக்கலா இருக்குது ஐயா பிள்ளைங்களுக்கு. நன்றிமா. ரொம்ப சிறப்பான வாழ்த்துரைகளும் பின்னூட்ட உரைகளும் சிறப்பாக இருந்தது. எல்லாரும் சொன்ன கருத்துக்களும் சிறப்பா இருந்தது. இதுல நம்ம மறைமலையடிகளரை போற்ற வேண்டும் என்றால் அந்த தமிழ், தனித்தமிழ், அதை நம்ம உறுதியா கடைபிடிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் போது தமிழ் பெயர்களாக சூட்ட வேண்டும். இப்ப நான் சொன்ன செய்தியிலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும், மறைமலையடிகளார் தொடங்கி பலரும் தம்முடைய பெயர்களை மாற்றிக் கொண்டுள்ளனர். அப்பா பெயர் திருஞான சம்பந்தன் தான். அதே போல ராமையா தான் அன்பழகன் ஆகியிருக்கிறார். அவர் பெயரை மாற்றிக்கொண்டு அது எல்லா சட்டப்படி அந்த பெயரை கொடுத்து அந்த பெயர்லயே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் போதே தமிழ் பெயர்களை சூட்டலாம். நிறுவனங்களுக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும். அது ரொம்ப சிறப்பானது. இப்போ நீங்க எங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா பாவேந்தர் சொல்வார்கள்ல, தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு. திரும்பி பாத்தீங்கன்னா எந்த கடையிலயும் தமிழ் பெயர் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த ஆங்கில பெயரோ வடமொழி பெயரோ அதையே அப்படியே தமிழ்ல எழுதியிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். ஆனா அது தூய தமிழ்ல ஏதோ சொற்களே இல்லாத போலவும் பெயர்களே இல்லாத போலவும் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வேற யாராவது புதுதா பார்த்தாங்கன்னா தமிழ் மொழியில இதற்கெல்லாம் சொற்களே இல்லை போல இருக்கு, அவங்க இதே சொல்லு பயன்படுத்துறாங்க அப்படிதான் நினைப்பாங்க. எல்லாம் எவ்வளவு ஏராளமான சொற்கள் இருக்கின்றன தமிழ். அது நம்ம கம்பரோட இதை சொல்லுவாங்க அப்பா அடிக்கடி. கம்பர் அந்த வடமொழி பெயரை கூட அருமையா அது தமிழ் படுத்தி தான் அந்த கம்பராமாயணத்துல அவர் எழுதியிருப்பாரு. அது ஒரு அருமையான முறை. நம்ம முடிந்தவரை ஒரு வடமொழி சொல்லோ ஆங்கில சொல்லோ நேரடி தமிழ் சொல் இருந்தால் அதை நம்ம தேடி பிடித்து அதை பார்க்கலாம். நிறைய நூல்கள் இருக்கின்றன, அகரவரிசைப்படுத்தி எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. வடமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள்லாம் அருமையா கிடைக்கின்றன. அந்த சொற்களை பயன்படுத்தணும். நேரடி தமிழ் சொல் இருந்தால் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லையா நம்ம புது சொற்களை உருவாக்கலாமே. நம்ம இப்போ எல்லாம் அப்படித்தானே வந்திருக்கு. புது சொற்கள்லாம் எவ்வளவு சொற்களை பாவாணர் போன்றவர்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. குழம்பி அப்படின்னு, காஃபிக்கு குழம்பி அப்படிம்பாங்க. குழம்பினா அது குதிரை குழம்பு இருக்கு இல்லையா, கால், அது போல இருக்கிறது இந்த காப்பி கொட்டைங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. கொட்டை வடி நீர் அப்படின்னு சிலர் சொல்றது உண்டு. இது குழம்பிங்கிறது எளிதா இருக்கு, அதனால நம்ம அது சொல்றது எளிது. அதை நம்ம பயன்பாட்டு கொண்டு வரலாம். பேருந்து இப்போ எல்லாரும் பயன்படுத்துறாங்க. பேருந்துன்ற சொல் முன்ன சொல்லுவாங்க. எங்க இதுல ஒரு கல்லூரியில ஒரு நாபார்சாரதின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் தான். அவர் கிண்டல் பண்ணி பேசினார். அப்போ தமிழ் பேரு சொல்றோம். இப்ப பேருந்துங்கிற சொல் வந்துருச்சா இல்லையா வழக்குல, நம்ம பயன்படுத்த பயன்படுத்த வந்துவிடும்.
அதுவும் நீங்க சிற்றூர்கள்ல போனீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் ஆங்கிலமும் வடமொழியெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்துறது இல்லை. ஆனா இப்போ வடமொழியை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆங்கில சொற்கள் இப்ப போய் கலந்துருச்சு அவங்க கிட்டயும். இப்ப நீங்க கடைக்கு போனீங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்துறாங்க ஆங்கில சொற்களை. நம்ம தமிழ்ல கேட்டோம்னா கூட அவங்க வந்து ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஏன்னா வர்றவங்க எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. நாங்க ஒரு கடையில கேட்டோம், ஏமா நீ வந்து நாங்க தமிழ்ல தானமா கேட்கிறோம், நீ ஏமா மாத்தி சொல்றேன்னு கேட்கிறோம். சோ எல்லாரும் இந்த மாதிரி தானமா பேசுறாங்க, நாங்க என்ன பண்றது, அது அந்த மாதிரி தானே நாங்க விடை சொல்ல வேண்டியிருக்குன்னு இந்த கடையில பணியாற்ற ஒரு பெண் சொன்னாங்க. எல்லாம் வருகிறவர்கள் எல்லாம் இப்ப எனக்கு தெரிந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி என்னோட தோழி தான் நாங்க வந்து கடைக்கு போய் அந்த கடலை உருண்டை வாங்குறதுக்காக கேக்குறாங்க. கேக்குறாங்க அவங்க வந்து கிரவுண்டட் பால்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க கடைக்காரர். அது பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. அப்பவே 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது கடலை உருண்டை நம்மளோட உணவு பொருள். அது கடலை உருண்டைன்னு சொன்னா கடைக்காரருக்கும் புரியும், நமக்கும் தெரியும். அப்ப ஏன் அதை போய் நம்ம வந்து கிரவுண்டட் பால்ஸ் அப்படின்னு சொல்லணும்? அப்ப கடைக்காரர் என்ன வச்சுக்கோ, ஓ இப்படிதான் சொல்லணும் போட்டுருக்கு, அப்பதான் வாங்குவாங்க போல இருக்கு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படித்தான் அந்த சொற்கள் வந்து சாதாரண மக்களுக்கு போய் சேருது. பெரும்பாலும் வாட்டர் 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 தானே சொல்றாங்க, தண்ணீர்னு சொல்றதே இல்லை யாருமே. தண்ணின்னு சொன்னா வேற ஏதோ பொருள், நல்ல சொற்கள் எல்லாம் வேற பொருள் படுத்திடுறாங்க. அதனால வாட்டர்னு சொன்னா அது சிறந்த பெயர். நீங்க வாட்டர் வெளியில போனீங்கன்னா வாட்டர் தான் எல்லாருமே. அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன் தண்ணீர்னு சொன்னா என்ன இருக்கு? நீர் தண்ணீர் அது நல்லா தானே இருக்கு, அந்த சொல்லுக்கு என்ன? அந்த மாதிரி பல சொற்களை நம்ம வந்து இழந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம வந்து முடிந்தவரை கடைகளுக்கு போகும்போது நம்மளால முடிந்தவரை அவர்களுக்கு சொல்லணும், ஏம்மா இந்த நல்ல சொல்லு இருக்கும்போது ஏன் அதை பயன்படுத்துற அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது முதல்ல நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைக்கணும். அது வந்து உறுதியா இருந்தோம்னா வைக்கலாம். எளிமையான அழகான பேர் இருக்குது. இப்ப எங்க பேரன் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு, அவருடைய பெயர் கவின். எளிமையான பெயர், எல்லாருக்கும் வரும், நல்லா சொல்றதுக்கு ஒன்னும் இது இல்லை. அதே அமெரிக்கால ஒரு பேரன் இருக்கார், அவர் பெயர் வினயன். செயல் வீரன் வினயன். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பெயர்கள்லாம் இருக்கு, அதுக்கு நூல்களும் இருக்குன்றன. அது சரியான நூலை நீங்க எடுக்கணும். சில நூல்கள் வந்து அதுல என்னன்னா நம்ம வடமொழி பெயர்களையும் தமிழ் பெயர்கள்னு கொடுத்துருவாங்க. அது மாதிரி யார் எழுதுனதுன்னு பார்த்து அது சிறப்பா இருக்கான்னு பார்த்து அதை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வைக்கணும் பேரு. அது வந்து குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது அது நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணணும் தான் நல்லா இருக்கும். நம்ம இங்க வெளியில போய் நாங்க இப்ப பரிசு கொடுக்குறோம் இல்லையா, அதுல தேடி தேடி பார்த்தா நாங்க 50 பிள்ளைகளுக்கு பரிசு தரோம்னா அதுல பாத்தீங்கன்னா 4 பெயர்கள் தான் தமிழ் பேர் இருக்கும். மத்த எல்லா பெயர்களும் வடமொழி பெயர்கள். இஷ்ஷு இல்லாம இருக்கவே இருக்காது. இஷ்ஷு அந்த வடமொழினா கூட முன்னெல்லாம் 7 மலைன்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட இப்ப வைக்கிறது இல்லை. கடவுள் பெயர்கள்லாம் வைக்கிறது இல்லை. இப்போ முருகன் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது இல்லை. அதெல்லாம் வச்சா கூட தமிழ் பேரா இருக்கு, அதெல்லாம் அழகா இருக்கு கேக்குது. அந்த பேரெல்லாம் இப்ப வைக்கிறது இல்லை. இப்போ வந்து இஷ்ஷு அந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க பேரு. பொருளும் அதுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நமக்கு என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. பெற்றவர்களுக்கே பேர் வந்து தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது பேரனோட பேர் வந்து சொல்றதுக்கு. அது வந்து எப்படி அதை வந்து உச்சரிப்பதுன்னு தெரியல அவங்க. அந்த மாதிரிதான் பெயர்கள் வைக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி நம்ம தமிழ்ல பெயர்களுக்கு பஞ்சமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து நம்ம வந்து தமிழை வந்து நம்மளால் முடிந்தவரை அதை வந்து கொண்டு போனோம். அப்பா எப்பொழுதுமே சொல்லுவாங்க, தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம் என்று எப்பவுமே அப்பா வந்து சொல்லுவாங்க. அதே போல நம்ம வந்து தமிழுக்காக நம்மளால் இயன்றவரை செய்வோம். இளைஞர்கள் வந்து அது முதல்ல அதை வந்து அதை மனதில கொண்டு நம்ம வந்து வைக்கணும். இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த சிறுவர் சிறுமியர்லாம் அவங்க பிற்காலத்துல அவங்க பிள்ளைகளுக்காவது தமிழ் பேர் வைக்கணும். அது வந்து உறுதியா வச்சுக்கணும். நன்றிமா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக கணவரை வழங்கி சிறப்படைப்பு நன்றி வேண்மலம் அவர்களுக்கு இடம்பெறுவதின் சிறப்பு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. இந்நிகழ்வு 3ஆம் பகுதி. இன்று நிகழ்வின் 2252
இந்திய சிறப்பழைப்பால் நன்குடி வேண்மல் அம்மார் கலந்தனம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவர்கள் கந்தனம் பேரவையில் உரையாற்றப்பட சேர்ந்த புலனமலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழீழன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நாடுகளுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகசாதிகளுக்கும், இசைப்பால வழங்கியவருக்கும் வரடிசை அமைக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நாளைய நிகழ்வு கலந்திடம் பேரவை தமிழகத்தும் தகவல் களம். இந்த நிகழ்வின் 2753 நாள் 26/8/2026 அறிவெண்கிழமை. அன்றைய சிறப்படைப்பாளர் நடராசன் ஐயா அவர்கள் உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு சொல்லத்தான் நினைக்கிறேன் பகுதி 2 நீதிமன்ற அனுபவங்கள். மனவும் அறிவும் மனிதன் காடுக மனித மனிதனாக்கவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாக வாழ்மை என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மணி 5 மணிக்கு சென்று நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி வணக்கம். மகிழ்ச்சி. 3 பகுதிகளையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த முத்துக்குணமதிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மாண்புமிகு அம்மா வேண்மாள் அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.